நண்பர்களே, மரியாதைக்குரிய தளபதி ஜோசப் விஜய் தமிழக முதல்வராக அத்துணை சிரமங்கள், அத்துணை தொல்லைகள், அத்துணை கால்வாரல்கள் அத்தனையும் பொறுத்து கொண்டு இன்று முதலமைச்சர் நாற்காலி உட்கார்ந்திருக்கிறார். அவர் சொல்கிறார், நான் கோடீஸ்வரர் இல்லைங்க, பெரிய மன்னர் வீட்டு பிள்ளை இல்லைங்க, நான் ஒரு சாதாரண மனிதன் சொன்னார். உண்மை அதுதான். வெயிலே தேரோடும் வீதியிலே மான் போல வந்தவனே யாரடிச்சாரோ யாரடிச்சாரோ. இதுதாங்க இன்னைக்கு மரியாதைக்குரிய விஜய்க்கு ஏற்பட்டிருக்க நிலைமை. எத்தனை தாக்குதல்களுங்க அப்பா! அதாவது அவர் வாயால் சொல்ல மாட்டேன், இன்னைக்கு முதலமைச்சர் ஆகிட்டார், முதலமைச்சர் கூட சொல்ல மாட்டார். அந்த 67 மார்க்சிஸ்டுகள் கொடுத்தார்கள். ஆனால் மார்க்சிஸ்டுகளை அவர் பதவிக்கு வந்தவுடனே அவர் படுத்தின பாடுறீங்க டு தி கோர், அதை விட்டுருக்கேன் ஒரு மேட்ரு. இதை கீழவன்மணி என்று ஒரு நெரேட்டிவை செட் பண்ணாங்க. என்னென்னா, எரிஞ்சூர் கோபாலன் எல்லாம் எழுத்தாளர்கள், சிந்தனையாளர்கள் எல்லாமே அவர் தான் தீப்பொறி எடுத்துகிட்டு போய் கொளுத்தி விட்டது. ஒன்றும் கிடையாது. என்ன நடந்துச்சுன்னா, அந்த 67 வாக்கில் இவங்கெல்லாம் ஆட்சிக்கு வந்தவுடனே என்னது, கருணாங்கிற ஒரு நெல், ஆடுதுறை ஒன்ற நெல்லெல்லாம் அபரிதமாக விளைந்தது. ஷார்ட் பீரியடில் மழை காலத்தில் விளைஞ்சது. அந்த மழையிலிருந்து தூக்குவதற்கு ஏற்கனவே வாங்கி கொண்ட 5 படி நெல்லும், 5 படி என்பது ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு மரக்காலுக்கு 4 படி அப்படி வருது. ஒரு அரைப்படி கூலியை கொடுங்கப்பா, இந்த தூக்குறோம் இதில் சேத்துலேருந்து தூக்கிட்டு வரோம், இந்த இதெல்லாம் கட்டுக்கட்டாக தூக்க முடியலப்பா, ஒரு அரைப்படி கூலி. அதை முதலாளிகள் சொன்னார்கள், நீ கேட்கக்கூடாது, நான் கொடுத்தாதான்னு சொன்னார்கள். மரியாதைக்குரிய கலைஞர் அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, அவர் பொருளாளராக அண்ணா நியமிக்கிறார். அது பேக்கரி கதையெல்லாம் சொல்ல வேண்டாம், அது இந்த காலத்தில் அது நாகரிகம் இல்லை. அதனால் ஈவிகே சம்பந்தத்தை தள்ளி விட்டுட்டு அது மாதிரி செய்தார்கள். அவர் என்ன செய்கிறார், நிறைய போய் யார்கிட்ட அவர் தமிழ்நாடு முழுதும் பணம் கேட்கல, அப்போ போய் இது கேட்குறார், இவங்கள்ட்ட தான் கேட்குறாரு. யார்கிட்ட, அந்த தஞ்சை மாவட்ட டெல்டா மாவட்ட 1000 ஏக்கர் கோயில் இடங்களையும் புறம்போக்கெல்லாம் வளர்ச்சி பண்ணோம், 1000 ஏக்கரில் 1000 ஏக்கரில் மேலே உள்ள முதலாளிகிட்ட கேட்குறார். வடபாதிமங்கலம் சோமசுந்தரம், மூப்பனார் வகைராக்கள், அடுத்து வலிவலம் தேசிகரன் எல்லாம் மினிமம் 1000 ஏக்கர் அந்த மாதிரி அவர்கள் கொடுக்குறாரு. அவர் கண்டிஷன், எப்பா இந்த பயிலு இருக்கிறான் உள்ள அந்த தலித்துகள், குறிப்பாக அந்த தேவேந்திர குல வேளார் இந்த பயிலு அடங்க மாட்டான், கம்யூனிஸ்ட் பக்கம் சேர்ந்துக்கிட்டு இருக்கான், அவனை அடக்கணும்ப்பா. இல்லையா, அது நான் பார்த்துக்கிறேங்க அப்படின்னா. ஒரு 10 லட்சம் இல்லை, ஆளுக்கு 10 பேர், ஆளுக்கு 1 லட்சம் கொடுத்தா 11 லட்சம் ஆச்சு. 11 லட்சம் கொண்டு எங்கள் அண்ணாட்ட கொடுத்தானே மிஸ்டர் 11. அப்போ காஞ்சி கடந்த நேரத்தில் 11 லட்சம் பெரிய காசு. அவர் கமிட்மெண்ட், நான் அடுக்கிறேன் உடுக்கிறேன்னு சொல்லி அக்ரிமெண்ட் போட்டு பண்ணார். அப்போ அவர்கிட்ட சொன்னேன், எப்பா நீங்களாம் காங்கிரஸில் இருக்கிறீங்க, அதனால் நான் ஆட்சிக்கு வர்றதுக்கு முந்தைய வந்ததுக்கு அப்புறம் நாங்கள்லாம் நீங்கள் நெல் உற்பத்தியாளர் சங்கம் என்ற ஒரு சங்கத்தை ஏற்படுத்து, அவர்கள் கோரிக்கை வைத்தால் தான் நல்லா இருக்கும்னு சொன்னார். ஓகே, வந்தாச்சு. இது ஒரு நிலைப்பாடு. ஒன்று அவருக்கு என்ன செஞ்சிட்டாங்கன்னா, நீங்கள் 11 லட்சம் கொடுத்து எப்போதும் நீங்கள் கேட்ட தொகுதி எல்லோரும் முதல்ல கலைஞர் குளித்தலையில் நின்றார், அடுத்து தஞ்சாவூரில், 3வது சொந்த ஊர் இருக்கக்கூடிய திருக்கோளை, இன்று கீவளூர் தொகுதியாக மாறிவிட்டது. திருக்கோளையில் இருக்கக்கூடிய நாகப்படையன் வேணும்னு சொன்னார். அப்போ கம்யூனிஸ்டுகள் சொன்னாங்க, நாங்கள் இந்த முதலாளிகள்கிட்டையும் பண்ணையார்கள்ட்டையும் அடித்து மோதி இங்கே நான் வந்திருக்கேன், நாங்கள் அதை தர முடியாதுன்னா. அதுபோல் நான் திருவாரூர் அதுவும் தர முடியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். இதில் முன்னின்று மறுத்து பேசியது என்னன்னா, ஒரு 25 வயது இளைஞன் சிக்கல் பக்கீர்சாமி என்ற ஒரு மனிதன். அவர் அப்போ தான் ஒரு இளைஞர். அவர் சொன்னார், அதாவது தற்கொலையெல்லாம் செய்யக்கூடிய மாதிரி இருந்தாலும் கொலையே பண்ணாலும் முடியாதுன்னு சொன்னார். கெஞ்சிரார், கம்யூனிஸ்ட் எல்லாம் கூட கொஞ்சம் ஒதுங்கிட்டு அவர் பேச விட்றாங்க. அப்போ பேச விட்டும் பொழுது இந்த கம்யூனிஸ்ட் தோழர்களுக்கு தெரியாது, எல்லாமே இப்போ வந்தவங்க அல்லது அவங்க அப்பா அம்மா இருந்தவங்க வந்திருப்பாங்க. அந்த சொல்கிற பக்கீர்சாமி சொல்கிறார், முடியாதுங்கன்னு. அப்போது ஸ்டாலின் கலைஞர் கேட்குறார், ஏன்பா உங்கள் பேர் என்ன? என் பேர் பக்கீர்சாமி. எந்த ஒரு சிக்கலும், வெறும் பக்கீர்சாமின்னு சொன்னாங்க, சிக்கல் பக்கீர்சாமின்னு சொல்லுங்கள். உங்களுடைய வயதில், உன்னுடைய வயதில் இல்லை, உங்களுடைய வயதில் நான் எவ்வளோ வீரியமாக இருந்தனோ அதை விட 10 மடங்கு வீரியமாக இருக்கிறீர்கள், வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருந்த திமுக உடன்பிறப்புகள்லாம் இருந்தாங்கல்ல, அந்த சொன்னார், தம்பி அடுத்த தேர்தலில் இருக்கக்கூடாது, அது கலைஞரோட ஸ்டைலு, தாக்கிஸ்டன் மாதிரி தான். அது ஓட்டு போய் கிளம்பியாச்சு. அடுத்தாப்புல ஆட்சிக்கு வருகிறது. அதற்கான திட்டத்தை ஒருவர் எடுக்கிறார். இது திமுக என்று வந்துவிடக்கூடாது என்பதற்காக அங்கே உள்ள லோடு மேன்கள் இருக்காங்க,
அதை வந்து ஒரு முக்கிய பண்ணையார் கம் நெல் வியாபாரி அவர்கிட்ட அந்த பொறுப்பு அவரை எடுத்துக்கொள்கிறார். அவர் எடுத்துக்கொண்டு என்ன செய்கிறாரு, ஒரு ஜாதியாக இருக்கக்கூடாது என்று அங்கே முதலியார்கள் என்ற ஒரு குறிப்பிட்ட அளவில் இருக்காங்க, அதில் சிட்டு என்ற ஒரு பர்சனை சேர்க்குறார். அடுத்தாப்புல கோனார் என்ற ஒரு கோனார் என்ற யாதவர் அந்த பிரிவு அதில் பாரதி என்ற ஒரு பர்சனை சேர்க்குறாங்க. அடுத்தாப்புல முக்குளத்தூர் சமுதாயத்தை சேர்ந்த கணபதி மற்றும் அவருடைய சகோதரர் பால் வித்திட்டு இருக்கிறார், மாரியப்பனை சேர்க்கிறார். அப்புறம் சிட்டு என்ற அந்த சஞ்சீவி என்ற ஒரு பிள்ளைமார் ஒரு அந்த கிட்ட அந்த முடித்திருத்த அந்த சேர்க்கிறார். ஏன்னா எல்லா ஜாதியிலும் சேர்ந்து தலித்துகளுக்கு எதிரானவர் நாங்கள் மட்டும் இல்லைன்னு செய்வதற்காக திட்டமிட்டு ஒரு செய்கிறார். அவர் என்ன செய்கிறாரு, ஆர்கனைஸ் பண்ணி இவர்கள் வெட்டவில்லை, குத்தவில்லை. அவர் கை 32 வெட்டுகள் வெட்டப்பட்டது. எப்போ 67-15-11-1968 அவர் கூட்டத்துக்கு போயிட்டு வர்றாரு, லைட் ஆஃப் ஆகுது. அவர் வந்து அப்படி வெட்டி பண்ணாங்க கூலியாளர்கள். ஏன்னா இவர்கள் எல்லாம் இது எப்படி எங்களுக்கு தெரியும்னா, இப்போ நம்ம மரியாதைக்குரிய கணபதி என்று அவருக்கு வந்து 5 முறை பஞ்சாயத்து தலைவராகவும் ஒரு முறை அவருடைய மனைவிக்கே கொடுக்க, எதுக்கு அந்த கேஸு வாங்கி கொண்டார்கள். கேஸு வாங்குவதற்கு அந்த சிக்கலில் உள்ள அந்த பிரமுகர் அவர் பேரில் தான் இன்றைக்கி என்ன பண்ணிருக்காங்கன்னா, அந்த பேருந்து நிலையம் இருந்த இடத்த வந்து காவல் நிலையத்தின்னு போட்டு அதிமுகவும் சேர்ந்து கொள்கிறது. இதுக்கு தலித்துகளை ஒழிப்பதற்கு அங்கே இது கிடையாது, கம்யூனிட்டிகள் தான் இருந்தாங்க, மியூசிக்காக உள்ள நுழைஞ்சிருக்கு. இவர்கள் இருவரும் எந்த எம்ஜிஆர் வந்தாலும் சரி, ஜெயலலிதா வந்தாலும் சரி, கலைஞர் வந்தாலும் சரி, எல்லாமே தலித்துகளுக்கு எதிராக ஒன்றாக சேர்ந்து விடுவார்கள். அந்த இதை வந்து அதிமுக ஆட்சியில் அந்த யார் ஒருங்கிணைத்தாரோ அவருடைய பேரில் போய் காவல் பூத்தில் பஸ் ஸ்டாண்ட் வந்து உட்காந்துருவாங்களாம். என்ன ஒரு அதுக்கு வந்து அதிமுக ஆதரவு, அந்த ஆதரவை தான் இப்பொழுது சேர்ந்து கொள்கிறார்கள். முடிஞ்சு போச்சா செய்தார். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்ன பண்ணாங்கன்னா, இது கீழவெண்மணி, ஆமாம், அந்த இரிஞ்சூர் கோபாலகிருஷ்ண நாயுடு என்று இந்த குருதி புனலே எல்லாம் எழுதுறார். அவர் கொலையாளியே அல்ல, அவர் நானே சந்தித்திருக்கிறேன். அவர் சொல்லும்பொழுது, இல்லைப்பா எனக்கு ஒரு பச்சை புத்தி உண்டு. அந்த பெண்கள் வந்து என்ன செய்வாங்கன்னா, அந்த ஆளாவர பெண்கள் கல்யாணமே பண்ணாமல் இருந்துட்டேன், புதிதாக திருமணம் வந்து அப்படி நான் பயன்படுத்தி வந்தேன். அந்த இதை மோப்பம் முடித்து விட்டு டாக்டர் கலைஞர் அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, என்னை நீங்கள் அந்த குற்றத்தை செய்தால் ஒப்புக்கொள்ள வேண்டும். நான் நீ எங்கே வேணாலும் வழக்கமாக காவல்துறையில் இது வைக்கிறது எங்கே வைப்பாங்க, இதில் திருச்சி கொண்டு போவாங்க. ஆனால் நாகப்பட்டினத்திலே இந்த சிக்கல் பக்கீர்சாமியின் கொலையாளியையும் அந்த கொலையாளிகள் அல்ல, கொலை குற்றத்தை ஏற்றுக்கொள்ள வைத்தவர்களையும் இரிஞ்சூர் கோவன் நாகப்பட்டினம் கிளைச்சாரைச்சாலையை வச்சுருந்தாங்க. கேட்டால் போக்குவரத்து எழுத்து அது கலைஞர் செய்யக்கூடிய ஒரு எப்போதும் அதிகாரத்தை தனக்கு பக்கம் திருப்பக்கூடிய ஒரு வேலை பண்ணார். இப்படியெல்லாம் செய்த கொடுமை வந்து கம்யூனிஸ்டுக்காக 84 வரையிலும் கம்யூனிஸ்டுகளாக இருந்தார்கள். திமுக எதிரியாக நினைத்தவர்களும் வளர்ந்துச்சு. இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குவோம் என்று சொன்னார். யார் தீட்டிய மரத்தில் அதை பதம் பார்த்த டாக்டர் கலைஞரை செய்வார்.